இந்த வெயிலுக்கு வெளியே எங்கேயும் போக முடியல. இந்த ஊருக்கு வேலூர்னு பேர் வச்சதை விட வேலூர்னு பேர் வச்சுட்டு இருக்கலாம் போல, அந்த மாதிரி வெயில் கொளுத்துது. ஹாலிடேஸ் எப்போ வரும்னு சில பேர் காத்துட்டு இருப்பாங்க. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி இல்லை. ஹாலிடேஸாக இருந்தாலும் நார்மல் டேஸாக இருந்தாலும் எங்கேயும் போக மாட்டோம். அப்படியே இருந்தாலும் எங்கள் பக்கத்தில் இருக்கிற தியேட்டருக்கு மட்டும் தான் கூட்டிகிட்டு போவாங்க. பட் இந்த லீவில் அங்கே கூட நாங்கள் போகலை. அதனாலேயே எங்கள் அப்பா கிட்ட அடம் பிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த வியூ செம்மையாக இருந்துச்சு அங்கேருந்து பார்க்குறதுக்கு. சரின்னு வாட்டர் ஃபால்ஸை முன்னாடி போய் பார்க்கலான்னு பார்த்தா அவ்வளோ க்ரௌடாக இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி முன்னாடி போய் பார்த்தே ஆகணுமா? வேணாம். அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தா இங்கே டிஃப்ரெண்ட்டாக கிளச்சஸ்லாம் இருந்துச்சு. சைடில் என் தங்கச்சி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு இருந்தா. அதெல்லாம் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சு என்கிட்ட வந்து கேட்டால் பாருங்க என் தங்கச்சி. ஸோ ஸ்வீட்டில் இதெல்லாம் போட்டால் இருக்கிற 4 முடியும் பிச்சுக்கிட்டு போயிடும் போல். அங்கேருந்து வெளியே வந்து எங்கள் அம்மா எந்த ரைடில் உக்காருன்னு கேட்க, நான் மேலே 4 பேர் தொங்கிட்டு இருக்காங்களா அந்த ரைடில் தான் உட்காருவேன்னு சொல்ல, நீ ரைட்லேயே உட்கார வேண்டாம் அலைக்கா என்னை கூட்டிகிட்டு வந்து பானிபூரியை கையில் கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. ஹே மேன், என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இன்னும் சின்ன ரைடில் உட்காரத்துக்கு நான் என்ன சின்ன பிள்ளையா? எவ்வளோ கத்தி கதறியோ என்ன அந்த ரைடில் உட்காரவே விடலை. அப்படியே வெளியே வரும்போது என் தங்கச்சி இந்த ரோபோட் டாக் கிட்ட ஹேண்ட் செக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ இது எல்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு